என்னைத்தான் பேசிவிட்டாரு, என்னைத்தான் பேசிவிட்டாருன்னு இவங்க பாட்டுக்குள்ள யாரை எது பேசினாலும் என்னைத்தான் பேசிட்டாருன்னு இப்போ ரொம்ப தப்பா இருக்கு. சில வார்த்தையெல்லாம் சொன்னா என்னதையே ஏன் பேசுனீங்கன்னு வந்துருவாங்களோன்னு தப்பா தோணுது. நான் என்ன சொல்றேன்னா, எஸ், விமர்சனத்துல பல வகை உண்டு. அதாவது அடுத்த வருஷம் உங்களை வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. இது ஒரு விமர்சனமா இல்லையா? காத்துல பறந்துருவீங்க. விமர்சனமா இல்லையா? விமர்சனம் தான். பிறகு என்ன? எங்கே போனாலும் எப்படி பேசினாலும் விமர்சனம் தான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எனவே விஜய் சொன்னாலும் அதில் நல்லது இருந்தால் எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னாலும் விமர்சனம். கொள்கை நாடகம் போடுறாங்க. கொள்கை நாடகம் போடுறாங்க. சரி சரி, அவருக்கு கொள்கை சினிமான்னு சொல்லியோ, நாடகம் தான் சினிமான்னு ரொம்ப ரொம்ப பழைய வழக்கில் இருக்கிறதுனால நாடகமாக இருக்குது. அப்புறம் கொள்கைக்காக நாடகம் போடுவாங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்குது? தமிழ் மொழி அவருக்கு ஹிந்தி திணிப்பு பற்றி அவருக்கு தெரியுமா? மொழி ஆதிக்கம் பற்றி தெரியுமா? போஜ்புரி மொழி காணாமல் போச்சுங்கிறது தெரியுமா? பல மொழிகள் பேச்சு வழக்கை மறந்து போச்சுங்கிறது தெரியுமா? சமஸ்கிருதமே பேச்சு வழக்கில் இருந்து அது அவங்க சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னால மறைஞ்சு போச்சுன்னு தெரியுமா? மொழியின் மீதான ஆதிக்கம் ஒரு இனத்தின் மீதான ஆதிக்கம் இல்லையா? இதை பற்றியெல்லாம் தெரியும். மொழி நீங்கள் தமிழ்நாட்டில் நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திர வித்யாலயாவில் எங்கேயாவது தமிழ் இருக்கான்னு அவருக்கு தெரியுமா? தெரியுமா? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஏன்னா பழைய சுவடிகளை எடுத்து வைத்து கொண்டு அப்படி ஒரு ஆளத்தாயம் தமிழ் தாத்தான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வி.வே. சாமிநாத ஐயர் தமிழ் உலகத்திற்கு இந்த மாதிரியான சில பேர் அது என்னன்னு தெரியாமல் ஓலைச்சுவடின்னு தூக்கி தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா? அதையெல்லாம் சேர்த்து தான் தமிழனுடைய புத்தகங்கள்லாம் அதையுமே கிண்டல் பண்றாரு. பழைய புதுசுலாம் தட்டி எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேசமணி சொல்லுவாரா, அது என்ன படம், ஃப்ரெண்ட்ஸா? ஐயோ, நான் கூட இது புது கடிகாரமோன்னு நினச்சிட்டேன், ரொம்ப பழசா அப்படின்னு அவர் சொல்லுவார். பழைய புத்தகத்தை எதுக்கு கிழிச்சு போட வேண்டியதானேன்னு விஜய் சொல்வதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நான் என்ன கேட்குறேன், இலக்கியங்களை எப்படி தேடி எடுத்துகிட்டு வந்தாங்க? பானைக்குள்ளே வச்சுருந்தாங்க, பரன் மேலே தூக்கி போட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையும் சில பேர் என்னவோ எழுதி வச்சுருக்காங்க, இன்னும் புனிதமாக பாதுகாத்து வச்சுருந்தவனும் உண்டு. நம்ம வீட்டில் இது கிடக்கு அப்படின்னு அப்படி எத்தி விட்டு போனவங்களும் இதையெல்லாம் தேடி தேடி சேகரித்து பதிப்பித்தார்கள். பல இதில் முழுமை பெறாமல் இருக்கிறது. இதன் மூலமாகத்தான் தமிழ் இலக்கிய விரிந்த பரப்பு நமக்கெல்லாம் தெரியுது. அவங்களுக்கு அந்த வாசனை தெரியணும்னு எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறத தவிர வேற வழி இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல.